அடுப்புல எல்லாம் நாங்கள் போடலாம். நாங்கள் குட்டி குட்டியாக விட்டு வச்சுருக்கிற கஜு என்ன கஜுவையும் போட்டாச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் அம்மு. நான் சஸ்திகா. நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டு ரூம்ண்டால நிற்கிறோம். எங்களை குட்டி வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். அதாவது நிறைய நாளுக்கு அப்புறம் சசியா வீட்டுக்கு வந்துருக்கிறீங்களா என்ன? அதுவும் அந்த பத்திரகாளி படத்தில் ஒரு முனிப்பே மாதிரி எங்கே எல்லாம் போட்டு வந்துருங்களா? டிஷர்ட்டுக்கு நெக்லஸ் எல்லாம் போட்டு தெரியுறீங்களா? இல்லை, கோயிலுக்கு போகணும். அதுதானே நான் உண்மைக்குமே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. அப்போ யோசிப்பீங்களா என்னடா ஞாயிற்றுக்கிழமை சந்திரனை காணையிலேண்டு. உண்மைக்குமே சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வேலை வந்துட்டு. அதாவது எங்களை மாமா திடீர்னு கால் பண்ணி வேலைக்கு வர சொன்ன இடத்த சந்திரன் போயிட்டாரு என்ன. அப்போ போயிட்டார். அப்போ இன்றைக்கு சசியாவும் இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தவா. கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா சசியா திடீரென்று ஒரு சாப்பாடு உண்டு ஆசைப்பட்டவா என்ன. நல்லா இருக்கும் செஞ்சான்ட்டு நான் கேட்டவா. நான் என்ன சரி அப்போ உங்களுக்காண்டி செய்வான் என்னமே வேறு ஏன்டே சந்தோஷம் இல்லை தானே. வந்து பார்த்துட்டு அடிக்கிறாரு தெரியும் என்னை விட்டு செஞ்சதுக்கு 2 பேருக்கு சந்தோஷம் ஏன்னா. அப்போ உண்மைக்குமே நாங்கள் இன்றைக்கு ஒரு இனிப்பு சாப்பாடு தான். அதுவும் இந்த சாப்பாடு பழைய ஞாபகங்கள் எல்லாம் பெரும். என்னென்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கேக்க இந்த சாப்பாடை விரும்பி எல்லாரும் ஒரு வீட்டை இருந்த ஒரு பொருட்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி செஞ்சிருந்தாங்க. ஏன்னா உண்மைக்குமே இது ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா நாங்கள் செய்கிறது கொஞ்சம் வித்தியாசம், இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இது ஃபுல்லான இனிப்பு தான். ஏன்னா சசியா அவ இனிப்பு தான். அப்போ நாங்கள் என்னென்று போவோமே நான் வீட்டுக்கு நிறைய கதைக்காம அதானே இனி சசியா அடிக்கடி வீடியோக்கு வருவேன். என்னண்டா சசியாக்களுக்கும் பள்ளிக்கூடம் எல்லாம் லீவு என்ன. ஆனால் நல்லா இருக்கு நான் நெக்லஸ் இருந்தோடும். எங்க எடுத்தனுங்க எடுக்கல என்ன கிளந்து வந்தது. அதான் இந்த அம்மா அனுப்பி விடுவா என்ன. உண்மைக்குமே நல்லா இருக்கு, பார்க்க வடிவா இருக்கு மெத்தது சசியாக. அப்போ நாங்கள் அதோட நாங்கள் வீடியோக்குள்ளே போவோமே என்ன. அப்போ நாங்கள் எங்களோட வீடியோ போகிறது முன்னுக்கு எங்களோட சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் எங்கள் பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோமே. நான் சசி நாங்கள் போயிட்டேன் அப்பாவோட வெளியில் விட இல்லாட்டி சசியா வீடியோவே விட மாட்டார். அழுதுக்குள்ளாரு நானும் பெறுவேன் வேணும்னு சொல்லுவார். அப்படி குழப்படி இப்போ சொல்லவே இல்லாது. அப்போ சசியா நீங்கள் அங்கே போய் வீடியோ எடுக்கணும். சசியாவே வீடியோ எடுக்க போகிறோம். அவள் கேமராமேன் தான், வேற என்ன செய்யற கேமராமேன் இல்லை. அதாவது நாங்கள் இந்த கட்டிக்கெலாம் செய்ய போகிறோம். 10 மணிக்கு இதில் இதை வைப்போம். முன்னுக்கு வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு சொல்லுவோம் என்ன. இங்கே இருங்கோ இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ. அதாவது திருவினா ஒரு தேங்காய் ஃபுல்லாக திருவி வச்சுருக்கேன். இஞ்சால பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சீனி. இது பார்த்தீங்கன்னா ஐங்கர்மா. இது கஜு குட்டி குட்டியாக கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். இது வெனிலா எசன்ஸ். இது கலரிங். இங்கால எண்ணெய். ரைட் ஓகே. இங்கால சட்டியே மடுப்போம். இதெல்லாம் உண்மைக்குமே செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி இருந்து காட்டுங்க, பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாங்கள் தேங்காய் பூ டொஃபி, அது டொஃபின்னு சொல்லலாம், நைஸ்ன்னு சொல்லலாம், என்னென்னு சொல்லலாம். ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இது இருக்குது. உண்மைக்குமே நானும் இதண்டா எனக்கு அப்படி ஒரு விருப்பம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது விருப்பம். இந்த தேங்காய் பூவில் பார்த்தோன்னா எங்களோட பழைய ஞாபகங்கள்லாம் முந்தாலும் நாங்கள் தேங்காய் பூ ஒரு ஆளை கொண்டாரு சொல்லி சீனி ஒரு ஆள் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லி வீட்டை ஒழிச்சு எல்லாம் சின்ன பிள்ளைகளுமா சேர்ந்து அப்போ சின்ன நாரிக்கைக செஞ்சு நாங்கள் இப்போ அதே ஞாபகம் வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா செய்ய போகிறோம் என்ன. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பை பூட்டுவோம் என்ன. அடுப்பை பூட்டிட்டு சரியாக இதை குறைச்சி தான் போடணும். ஏனண்டா இதில் அவதானம் கண்டிப்பாக அது வேணுண்டா. இது சரியாக குறைவாக இருந்தால் தான் கொஞ்சம் ஓகே இருக்குது. ஓகே இன்னும் சூடு ஓகே. அவன்ட்டு எதுவும் செந்திரனுக்கே தெரியாது நான் இப்படியெல்லாம் செய்ய போகிறேன்ட்டு. செந்திரன் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இன்றைக்கு தேக்க போகிறாரு சிசியா. சிசியா இருமல் எல்லாம் பெரும் இதில் மாடுது போய் மகிறது செந்து வேலைக்கு போயிட்டாரு என்ன. ரைட் நாங்கள் அப்போ முன்னுக்கும் இந்த தேங்காய் பூவா இதுக்குள்ளே போடுவோம் என்ன. தெண்டை வெள்ளம் ஆடுது எங்கே ஆடுது எனக்கு இவன் மகிறது. ரைட் ஓகே. ஆனால் என்ன உண்மைக்குமே சட்டி காணமும் தானே இருக்குன்னா தெரியல. அப்போ
முடிஞ்ச வரைக்கும் இதை வறுக்க வேணுமே. இதை வறுக்க வேணும். வறுத்தாதான் இந்த தேங்காய் பூ நாங்கள் திருவேக்க அந்த தண்ணி தன்மை இருக்குமே இல்லோ, அப்போ அதை கொஞ்சம் வறுத்தெடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கான நீங்க பாருங்க நம்ம அதுக்குள்ள வறுத்தது போல இல்லை, அதுக்குள்ள வரப்படும் இல்லை. ஆனால் சிலது கரண்ட் அடுப்புன்றது டக்குன்னு இல்லை வறுந்து போயிடும். டக்குன்னு வரக்கு நாங்கள். ஆனால் இதுக்கு உண்மைக்குமே கேஸை சரியாக குறைச்சி தான், சாரி அடுப்பை, அதாவது கேஸ் இருந்தாலும் சரி கரண்ட் இருந்தாலும் சரி சரியாக குறைச்சி விடுவோம். இல்லாடி கருகிடும் தேங்காய் பூலாம். அப்போ நாங்கள் இதுக்கு சரியான ஒரு அவதானமாக பொறுமையாக கொஞ்ச நேரம் இந்த தேங்காய் பூவை வறுக்கணும். அந்த ஒரு வாசம் அடிக்குமே இல்லோ, தேங்காய் பூ வாசம், தேங்காய் பூ வறுத்த வாசம் அது. ஓகே, வாசம் மாதிரி இருந்தேன். என்ன சசி அவங்கள பிறகுறேன் தூக்குது வாசம், தூக்குவே கவனம் விழுந்துடாதீங்க தூக்கே கதாச்சு தவறு. இன்றைக்கு உண்மைக்குமே ஒரு நோமலான வீடியோவாக தான் இருக்குமே. என்னடா சக்தியாண்ட ஆசைக்காண்டு தான் நாங்கள் இது செய்யறோமே. இது 15 நிமிஷம் செய்யலாம். 15 நிமிஷம் காணும் இது செய்யறதுக்கு. ஓகே, இனி இது கொஞ்சம் வறுபட்டு நீங்கள் வந்து பாருங்க, நல்ல ஒரே ஒரு அளவு வறுத்துட்டு நாங்கள் இனி இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிறோம் சீனி சசியா. இதை நாங்கள் பாருங்க அப்படியே போடுவோம். என்ன சீனி பிறகு பார்த்து போடுவோம். போட்டுட்டு இதை வேற ரெண்டை வழியா பின்ன சத்தம் இல்லை அங்கே இருக்குது புறாண்டு சத்தம். அப்போ இதையும் கொஞ்சம் கரைய விடுற மாதிரி தானாகவே கரைவேன். ஏனண்டா சீனி இந்த இது வீட்டில் வைக்க தண்டை வாடலே தன்மைக்கு கரைவினியல்லோ. அப்போ நாங்கள் இவர் கரைவோம் நல்லா, அப்போ தான் நல்லா இருக்கு. நீ பாருங்க கொஞ்சம் கூட்டுவோமே. கூட்டினா உங்களுக்கே தெரியும் கரையிறாரு. நாங்கள் உண்மைக்குமே இப்போ கரண்ட் அடுப்பில் சமைக்கிற வழியாக கொஞ்சம் அதுக்கு தேவையான பாத்திரங்கள் கொஞ்சம் எடுப்போம். இது அப்படியே நல்ல வடிவாக பார்த்து தான் சீனி போடணும். ஆனால் சீனி காணாத போலாம் இருக்குது. இதுக்கு உண்மைக்குமே இனிப்புக்கு எப்பயுமே தண்ணி தன்மை தேவை. அப்போ நாங்கள் கொஞ்சம் சீனியும் போட்டுட்டோம். இன்னும் ஒன்று எடுக்க மறந்துட்டு, அதாவது தண்ணி சசியாக அவருக்கு அடுத்து தருவீங்களோ. இதுல இதுக்கு பாருங்க. ஓ ரைட், இதுல இங்க தாங்க வருங்க கோகானு கொஞ்சம் கொண்டாங்க. அப்ப இது இப்படியே நல்ல வடிவா கறிவோம். ஆனா இந்த டோபி உண்மைக்குமே ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா அவ்வளவு தூரத்துக்கு டேஸ்ட் ஒவ்வொரு வித்தியாசமா இது வேறு. இப்போ இதெல்லாம் இந்த தேங்காய் டோபி செஞ்ச உடனே இது என்னன்னு சொல்கிறோம், ஒரு இது மாதிரி வேறு சாக்லேட்டுக்குள்ளே வச்சு இது கடிச்சோன்னா சாக்லேட்டுக்குள்ளே இருக்கும். நல்லா இருக்கும் பார்க்கவே. அப்படி ஒரு வித்தியாசமாக எல்லாம் வேறு. அதான் ஐயோ தண்ணி இவ்வளவு நாங்கள் இதுக்கு ஒரு துளி தண்ணி தான் விட போகிறோம். கரைஞ்சி விடுறோம். பின்ன எவ்வளோ ஊற்றினா என்ன இல்லாமல் இது உண்மைக்குமே இந்த சசியா தண்ணி விடுறதா இந்த சீனி இருக்கல்லோ கரைஞ்சி கொடுக்குறதுக்காண்டி நான் செஞ்சேன். நீங்களும் செய்யுங்க, நீங்களே செய்யறீங்க. அது சின்னதானே டக்குன்னு செஞ்சிடலாம். செஞ்சிடலாம். இது போனும் பார்க்க தேவையில்லை. என்னண்டு ரைட். ஓகே, இங்கே வந்து கிட்ட கொண்டு வந்து பாருங்க. என்னமே வந்துட்டு கரைஞ்சிட்டு இல்லை. இனி நாங்கள் இப்படி எண்ணிலுங்கோ இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற ஐங்கர்மா அதையும் போடுவோம். என்ன மில்க் பவுடர். ஓ மில்க் பவுடரா, அதையும் போட்டு கிளறுவோம். என்ன உண்மைக்குமே ஐங்கர்மா போட்டாலும் ஓகே தான், போடாட்டின்னு பிரச்சனை இல்லை. என்ன போட்டால் கொஞ்சம் துசியாக இருக்கும், அதுக்கான தான் போடுறது. எல்லாத்தோடையும் நல்ல வடிவாக சேர்ப்போம். வாசம் அடிக்கின்றதே. வாவ், நல்லா இருக்கு பார்க்கவே.
நல்ல வடிவாக கரைக்கணும் என்ன. ஓகே, மில்க் பவுடரையும் நாங்கள் கரைச்சிட்டோம். அடுத்த இடம் என்ன போட போகிறோம் தெரியுமா சசியா? என்ன யோசிக்கிறீங்க நீங்க? என்ன இல்ல இது கலரிங்கு வெனிலா எசன்ஸ், அதாவது வாசத்துக்கு நாங்கள் ஒரு மூடி வெனிலா. இது என்ன கலர்? நிறைய விட்டாலும் கேட்கும். இது வாசத்துக்கு நாங்கள் கேக்குகளுக்கு எல்லாம் போடுவோம். கலர் இருக்குதோ? கலர் என்ன கலர்? கலர் இருக்குது உண்மைக்கு. ஆரஞ்சு பச்சை கலர் தான் வாங்கணும் ஒரு ஆசான பச்சை கலர் இல்லையா? ஆனா எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ஒரு கலர் ஆரஞ்சு மஞ்சள், அதை தான் போட போகிறோம். ரைட், ஓகே. இது டக்குன்னு செஞ்ச மாதிரி கிடைக்கு எனக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க இருங்க. இதானங்கடா ஆரஞ்சு கலர் என்ன. இது உப்பு ஊற்றி நான் வச்சு கவனமாக அதை பாவிக்கிறேன். இதில் கொஞ்சம் போடுவோம் என்ன. கலரிங் அப்படியே கடையில் வாங்கிக்கொண்டு வந்து அப்படியே வச்சிருக்கணும், ஒரு விளைத்தினையும் இல்லாமல். நிறைய போட்டால் கிடைக்கும். இது கிடைக்கு பாபு. என்ன மாதிரி வேற இந்த கலரிங்க இது கணக்கு ஒன்று கேட்குறீங்களே நான் உங்களுக்கு. எப்படி பிரட்டுறீங்களேன்னு எப்படி? வாவ், சசி அப்படி இருக்கு பாக்கவே. எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு. இந்த இது என்ன நான் செஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க செஞ்ச விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன? ஆனா நான் இது மினக்காண்டு பெரிய எடுத்து கொஞ்சம் நிறைய வரமாண்டு பார்த்தா கொஞ்சம் நம்பரும் போல இருக்கு எனக்கு. எத்தனை கிலோ இதோ? இது என்ன ஒரு தாங்காதிரி நான் அதுவும் அந்த அந்த கருவாள் பக்கம் இருக்குல்ல அதை வந்து எடுக்கல. இதுக்கு கருவாத பக்கம் தான் எடுத்தேன் நான். ஆனா நல்லா இருக்கு பார்க்கவே. என்ன சொல்றீங்க? சரி இல்லையோ? நாய்க்குட்டியில நினைக்கத்தானே வைக்கிறாங்க நாங்கள் செஞ்சுட்டு நாய்க்குட்டியை அதுதான் பாத்தீங்களா பாத்தீங்க. ரைட், ஓகே. இனி கலர் எல்லாம் போட்டுட்டோம் என்ன. அடுத்து என்ன போட போறோம்? அடுத்து என்னது? எண்ணெய். இது 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 ரப்பர். இந்த இது காஜு. காஜு இங்க வந்து பாருங்க. அடுத்து கச்சானும் போடுறதில்ல. ஓ, காஜு போடலாம். காஜு இல்லாட்டி தான் கச்சான் போடுறோம், இல்லாட்டி பிளம் எல்லாம் நாங்கள் போடலாம். நாங்கள் குட்டி குட்டியாக வட்டி வச்சுருக்கிற காஜு என்ன. காஜுவையும் போட்டாச்சு. இப்போ எங்களுடைய கேசரி மாதிரி கிடக்கும், அது கலர் இருக்கு என்ன. ஓகே, கேசரி அப்படித்தான் இருக்குது, கலர் இருக்கு. ரெடியாய் ஒருக்கா ஒரு 5 நிமிஷம் ஆளை கூட்டிட்டு இப்போ வதக்க ஒருக்கா அடுத்து போட ஆளை வதக்கி வைக்க. ஓகே, டக்குன்னு செஞ்சாச்சு. டக்குன்னு செஞ்சாச்சு. இனி நாங்கள் நிப்பாட்டோமே நான் அடுப்பேன். ஓகே, இனி நாங்கள் என்ன செய்ய போறோம் தெரியுமா? இந்த தட்டுலாம் போடப்போம். அதாவது தட்டு இருந்தாலும் அவர் சாக்கடை கொஞ்சம் யோசிப்பீங்களா, ஆனால் அது கொஞ்சமாக தான் கிடக்கும். முடிஞ்சிக்கலாம் போயிட்டு இல்லாட்டி குட்டி தட்டுலாம் போடணும். பார்ப்போம் இதுக்கு போட்டுன்னு நாங்கள் நெய் இல்லாதபடியாக எண்ணெய் பூசப்போம். கொஞ்சம் எல்லாம் ஒன்று தானே ரெண்டுட்டு கொஞ்சம் மேலாப்பில் எண்ணெய் பூசிட்டு. சரி, நாங்கள் இப்போ எண்ணெய் பூசிட்டோமே. அடுத்த கட்டம் வேற போடப்போம். பார்ப்போம் இது கிளேந்தில் அவருக்கு வேற ரெண்டேண்ணே. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை போட்டுட்டு நானும் நெச்சு விட்டேன்னு இது ஃபுல்லாக தான் வரப்போகுது. இந்த ரே ஃபுல்லாக நானும் தான். ஆனால் பார்த்தா என்ன அரைவாசி கொடுத்தி. ஆனால் அந்த தேங்காய் பிண்டு வாசம் அடிக்குது. தேங்காய்க்கும் இந்த கலரிங் தான் இந்த இது இல்லை வாசம் அடிக்குதோ. டேய், இனி நாங்கள் இவரை நல்ல வடிவாக அமர்த்தணும். அமர்த்தினாத்தான் இறுகுவேன், இல்லாட்டி கஷ்டமா. இது காயணும் இல்லை? ஓ, பின்ன காயாட்டி சாப்பிடலாம். ஓகே, இன்னைக்கு பிறந்த நாள் இருக்கு. அது அப்போ மாதிரி தானே இருக்கு. அந்த கத்தி எல்லாம் வெட்டி பிறந்த. ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்களா நல்ல வடி வெஞ்சம் ருசியா முக்கி வச்சிருக்கிறமே. நரவாசிக்கு வந்திருக்கிறேன். உங்களை பார்த்தாலே தெரியும் மரவாசிக்கு வந்துட்டாருண்டு.
இனி நாங்கள் இவர் நல்ல பாட்டி வருகணும். அப்போ நாங்கள் இவரை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இறுகி வந்தோன்னா பாப்போம் என்ன. இப்போ பார்த்தீங்களா என்ன நடந்துச்சு, இது பாப்போம் இறுகி வந்துட்டோன்னு என்ன சசியா நாங்கள் செஞ்ச டோஃபி இன்னும் 5 நிமிஷம் தான் வச்சு நாங்கள் பாப்போம் இறுகிட்டோன்னு எனக்கு நான் தெரியல. அஞ்சுக்கிட்ட வந்து பாருங்கோ. நாங்கள் இனி இந்த கத்தி அளவட்டோம் என்ன சசியா இப்படியே கிட்ட வந்து பாருங்கோ. கொஞ்சம் ஆள் இருதான் கிடக்க போல இருக்கு எனக்குண்டா. வாவ் எவ்வளோ டைம் வச்சுனாங்க. நல்லா இருக்கு என்ன. வாட் நைஸ் நைஸ் வாட் நைஸ். கொஞ்சம் வெட்ட கொஞ்சம் கஷ்டம்தான். நான் தேங்காய் போல இருக்க என்ன. ரைட் ஓகே எல்லாம் நல்லபடியாக வச்சிட்டோமே. ஸோ வருதுதான் இங்கே பாருங்க. நாங்கள் அப்போ இனி எல்லாத்தையும் ஒரு ரயில் எடுத்து அடுக்குவோம் என்ன சசியா. இதே ஒரு இல்லை வேறு ஒரு குட்டி ரே எடுத்தால் தான் நம்ம அடுக்கலாம். நாங்கள் எடுத்துக்கொண்டு வரட்டோம். நான் எடுத்துக்கொண்டு வரவோம் என்ன. சரி அப்போ நாங்கள் இனி இப்படி வெட்டினது எல்லாத்தையும் எடுத்து வைப்போம் என்ன சசியா. இங்கே பாருங்க ஆள்நில வடிவா வெட்டியா வெட்டினா வடிவா இருக்கு என்ன. துண்டு துண்டா உண்மைக்குமே துண்டு துண்டா எல்லாம் வந்துருக்கு என்ன. பாருங்க என்ன வடிவா எல்லாம் அடக்குறேன். நல்லா இருக்கேன். நல்ல பட்டி பட்டியாக வர்றாரு என்ன சசியா. பார்க்கவே உண்மைக்குமே வடிவா நல்லா இருக்கு. எனக்கே பிடிச்சிருக்கு. சரி நாங்களப்ப எல்லாமே அடிக்கிட்டோமே என்ன. ஓகே இங்கே பாருங்க வந்து எப்படி இருக்கண்டு எல்லாம் நல்ல பட்டி பட்டியாக கிடக்கு என்ன சசியா. இனி நாங்களப்ப சாப்பிட்டு பார்ப்போம் என்ன. நீங்கள் வாங்கோன்னு நான் சாப்பிட்டு பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்களா சசியாவும் வந்துட்டேன். அதுவும் ஆனால் இந்த தலையை மட்டும் கிட்ட கிட்ட பார்க்கத்தான் மகனுக்கு தெரியுமோ. அங்க உங்களோட நெக்லஸ் கலட்டிட்டீங்களா. ஆட வேர்க்குதான். அப்ப என்ன சசியா நீங்க கேட்ட மாதிரி செஞ்சா டொப்பி செஞ்சா சாப்பிடு பாருங்க. இதுக்கு மேலாலாம் உண்மைக்குமே இப்போ கடையில எல்லாம் என்ன கண்டோஸ் ஊற்றி அதாவது உருகி ஊற்றி வேறு நீங்க சாப்பிடணும். நானே சாப்பிடுறேன். இங்கே வேறு நல்ல வடிவாக இருக்கு. நல்ல வடிவாக வந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் இதுவாக கிடக்கு. எப்படி இருக்கும். என்ன இருக்கு அது சத்தம் நான் சாப்பிடுறீங்க. உண்மைக்கு எனக்கு முடிஞ்சு ஏன்னா அவ்வளோ தூரத்து இனிப்பு அளவு அளவு அது டேஸ்டாக இருக்கு. ஏன்னா சொல்ல வார்த்தை இல்லை. உங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டே இருக்காங்க. காண கொடுக்க மாட்டேன். ஆனால் இது சாப்பிட்டா உண்மைக்குமே சுவர் இல்லாதவங்களுக்கு சுவர் வந்துடும். டக்குன்னு வந்துடும். உங்களோட அம்மா எல்லாமே இதெல்லாம் சாப்பிடவே மாட்டான். சும்மா இருக்கிறா கொடுக்க மாட்டேன். நாங்கள் அப்படி இனிப்பு. ஆனால் நாங்கள் இனிப்பு குறைச்சும் செய்யலாம். அதோட இதுக்கு 5 மாப்பு போட்டதான அதான் இன்னும் இனிப்பு கூடையா இருக்கு. என்ன எல்லாத்துலயும் இனிப்பு தானே. நல்லா இருக்குல்ல. கேட்காம சாப்பிடுங்க. என்ன லீவை விட்டுருக்காங்க போற ஐடியாவை நீங்க கோயிலுக்கு தமிழ்ங்க. என்ன கோயிலுக்கும் பீச்சுக்கும் போய்த்தானே மாத்திக்கொண்டு இருக்கணும். உங்களை என்ன வேற இடம் கூட்டியே போறணும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. டவுனுக்கு பெரிய தூரம் என்ன. அதே பாத்தீங்களா எங்கெங்க போறேன் உண்மைக்கு பாத்தீங்கன்னா இனி லீவு தானா. இப்போ 1.5 மாசம் வரை இந்த வீட்டுல இனி சத்தமும் சண்டையுமா தான் இருக்குமே. என்ன யாரோட சண்டை சசியாவும் என் அம்மா தான் சண்டை பிடிக்கிறோம். சசினாமோட சசினாலும் சசியான அம்மா இனி இருக்கவே இல்லை. அது என்ன அவ்வளோ தூரத்துக்கு சண்டை வந்து கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் உங்களோட டான்ஸருக்கு ஆட போறீங்களா. நீங்கள் ஒரு ஆடி நீங்கள் வீடியோவில் ஆடி காட்டுறீங்களா. நான் படுக்கட்ட போ வீடியோ சரியா. அப்படி என்ன நம்ம எடுக்குன்னு பாடசாலை வந்திருக்கும் பாலகரை பெரும் பவியமாய் நாடகத்தை நடத்தி விட்டோம் நாமும். பாடசாலை வந்திருக்கும்
நடக்குது பார்த்தீங்களா? பவ்யமாய் நாடகத்தை நடத்தி விட்டோம் நாமும் கூடி வந்தால் கோடி நன்மை பிள்ளைகளை பெறும் நன்றி அதை ஏற்றுக்கொண்டு நடந்திருவேன் நீடு நடிப்பு கலை பார்த்து விட்ட பாலகரை பெறும் நலம்பெறவே விடைபெறுவோம் வீடு நோய் நாமும் லால 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 சோ லால உண்மை நல்ல டான்ஸ் என்ன உண்மைக்குமே நல்லா இருக்குண்ணா சசியா. இது எங்க பழகினீங்கள்? நாடகத்துல பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துலயோ? என்னது பழகினீங்க? நாடகத்துக்கு எடுபட்ட நீங்களா? எல்லாரும் இந்த குழு குழுவா என்ன? ஆனா நல்லா இருந்தேன் உங்களோட டான்ஸ். உங்களோட இடுப்பாட்டமே இருக்கல்ல, அதுதான் ஜல்லி வேலை இல்லை என்ன? அப்போ நாங்கள் இனி வீடியோ முடிப்போமே என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே சசியான டான்ஸும் நல்லா இருந்தேன் சசியா. தேங்க்ஸா, வாழ்த்துக்கள். நல்லா டான்ஸ் ஆடினீங்களா? இன்னும் யார் பழக்கினோம் உங்களுக்கு? பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ் மாதிரி என்ன? உண்மைக்குமே சசியா இப்போ அதே மாதிரி தான் ஒரு இதுலேயும் டான்ஸ் ஆடினீங்களே என்ன? எதுல தெரியுமோ 3 வீடியோ டெலிவரிக்கு போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் டெலிவரி பண்ணேங்க. அதாவது ஜான்சி இந்த சப்ஸ்கிரைப் டெலிவரிக்கு போய்க்க சசி ஆடினவா அதுவும் நீங்கள் கயந்த நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆட்டமெண்டா சொல்லி வேலை இல்லை, நான் சும்மா ஆடத்தினதான் சசியா சும்மா ஆட்டமெண்டா அவ்வளோ தூரத்துக்கு இப்போ கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கிறா டான்ஸ் எடுக்க. அப்போ வளர்ந்தோன்னே என்ன பாடம் எடுக்கிற ஐடியா உங்களுக்கு? டான்ஸ் தானே. அதாவது இன்னும் சசியா வந்து கேட்ட வார்த்தை நீங்கள் என்ன எடுத்தனீங்கன்ட்டு நான் சொன்னால் உண்மைக்குமே நானும் டான்ஸ் தான் எடுத்தேன்னா டான்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, நல்லாமல் இருக்குது, மடுங்கன்னு சொல்ல. அப்போ நானும் டான்ஸ் தானே எடுப்பேன்னுடுவேன். அதே போல் உண்மைக்குமே சசியாமணி அடுத்த வருஷம் தானே. அப்போ உண்மைக்குமே அவையிலுமேனி என்னென்ன பாடம் பண்ண அவையில் எல்லாம் தேர்ந்தெடுப்பினோம். அப்போ நாங்களும் நிறைய காய்ச்சிக்கொள்ளாமல் வீடியோ முடிப்போமே. இது உண்மைக்குமே ஒரு நார்மலான வீடியோ தான். என்ன போல் சரி என்ன மறக்காம கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. கண்டிப்பாக கொமெண்ட்ஸில் நீங்கள் தர்ற ஆதரவு தான் எங்களுக்கு இருக்குது. உண்மைக்குமே ஏன்டா இப்போ வர்ற கொமெண்ட்ஸ் எல்லாமே சரியான குறைவாக இருக்குது. அப்போ என்ன பிள்ளையோ சரியோ நீங்கள் கண்டிப்பாக கொமெண்ட்ஸ் மூலம் தெரிவிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடந்து கொள்வோம். அப்போ இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.